ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாடா ஸ்வீப். இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா, கொத்தமல்லி சாதம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் சாதம் ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டேன், குக்கரில் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ கொத்தமல்லி நம்ம ஒரு கட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை ஒரு கட்டில் பாதி எடுத்துட்டேன், பாதி எடுத்து அதை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்ன கொத்தமல்லி கட்டாக இருந்தால் 2 கட்டு வாங்கிக்கிங்க. ஒரு பெருசாக இருந்துச்சுன்னா அதில் பாதி போதும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன், ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு வச்சுருக்கேன், ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு வச்சுருக்கேன், கடுகு வச்சுருக்கேன், கிராம்பு 4 வச்சுருக்கேன், பட்டை 1 வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் 2லேருந்து 4 அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நான் இந்த மாதிரி ஸ்லைடாக கட் பண்ணியிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு ஒரு 5 வச்சுருக்கேன், 2 வரமிளகாய் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எண்ணெய் தேவையான அளவு, அதை சொல்லலையேன்னு பார்க்காதீங்க, எண்ணெய் தேவையான அளவு இதெல்லாம் வச்சு நம்ம பண்ண போகிறோம். எப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கொத்தமல்லியை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். இது கூட என்னென்ன மிக்ஸ் பண்ண போகிறோன்றதை நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம மீடியம் சைஸ் ஜார் எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொத்தமல்லி போட்டுடலாம். ஸோ கொத்தமல்லி போட்டாச்சு. இதில் பச்சை மிளகாய், ஆக்சுவலாக நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக காரமாக சாப்பிடுவேன், அதனால் 5 ஆட் பண்ணிங்கன்னா, பட் ஆனால் நீங்கள் 4 ஆட் பண்ணிங்கன்னா போதும், 3லேருந்து 4. ஸோ அதிகமாக போட்டிங்கன்னா கொஞ்சம் காரமாகிடும். இதுவே காரமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இதை அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ இதை நம்ம தாளித்து அதுக்கப்புறம் ரைஸ் கூட பெரட்டி அதுக்கப்புறம் சாப்பிட்லாம். அடுப்பை பற்ற வைக்கலாம். ஓகே, தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் துவரம்பருப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம், கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பட்டாணி பருப்பு போட்டுக்கலாம். ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக முந்திரி பருப்பு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஒரு பட்டை போட்டுக்கலாம். அப்புறம் 4-5 கிராம்பு வச்சுருக்கேன், கிராம்பை போட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா பொன்னிறமானதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம வெங்காயத்தை போடுவோம். வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், சிம்மில் வச்சிடலாம். நான் இந்த மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள். நான் கொஞ்சம் நம்ம தீஞ்ச மாதிரி ஆயிடுச்சு, பட் ஆனால் நீங்கள் பண்ண சொல்ல சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள், இல்லைனா இந்த மாதிரி தான் ஆகிடும். ஓகே, கீழே விழுந்துச்சு. ஓகே, இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்சுக்கிற கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை கட் பண்ணிங்கன்னா சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் சீக்கிரம் வேகும். இந்த மாதிரி பொன்னிறமாக நம்ம வதங்கிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா
நீங்கள் அரைச்சி வச்சுக்கிற நம்ம கொத்தமல்லி இதில் போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டு பெரட்டி விட்டுடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்படியே ஒரு 2 மினிட்ஸ் விட்டுடலாம். அது நல்லா வேகும். ஸோ வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து நம்ம ரைஸ் கூட வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அப்படியே வேகட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் வேக விட்டோம். வெந்துட்டதுக்கப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை அமர்த்திட்ட பாரு. பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்ட பாரு. பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் இருந்த தண்ணிலாம் வந்து ட்ரை ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து சரியான பதம் தான். நம்ம இறக்கிடலாம். ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ இதாக கூட வந்து நம்ம ரைஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். ஸோ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கொத்தமல்லியை வந்து ரைஸ் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா இந்த கொத்தமல்லிக்கு வந்து நம்ம பிரியாணி ரைஸ், பாஸ்மதி ரைஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நான் வந்து புல்லட் ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். செம்ம சூப்பராக இருக்குங்க. பட் நம்ம சாப்பிட்ட உடனே டேஸ்ட்டு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டேஸ்ட்டாக வந்து நம்ம நாக்கில் பட்டு அந்த ஃபீலிங்கே வேறு மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு சாப்பிட்ட உடனே வந்து கொத்தமல்லி டேஸ்ட் வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த முந்திரி, அதில் போட்ட துவரம்பருப்பு, கடலை பருப்பு, இதெல்லாம் வந்து டேஸ்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வருது. லாஸ்ட்டாக வந்து ஸ்பைசி, அதாவது நம்ம பச்சை மிளகாய் போட்டோம் இல்லையா, 4-5 மிளகாய் போட்டோம். 5 மிளகாவுனுடைய டேஸ்ட்டும் அப்படியே நாக்கில் அப்படியே இருக்குது. செம சூப்பருங்க. இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படின்னு. சாப்பிட்டுன்னே இருக்கலாம் போல தோணுது. சூப்பராக இருக்குது. வெங்காயம்லாம் நல்லா வெந்திருக்கு. காரம் அதிகமாகிடுமான்னு கொஞ்சம் பயந்தேன் நான். அந்த அளவு காரம்லாம் அதிகமாகல, நார்மலாக தான் இருக்குது. நடுவில் இந்த முந்திரி, இந்த பருப்புக்கெலாம் நம்ம கடிக்க சொல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சூப்பர் ஃபீல் குட்டாகுது. ஸோ சாப்பிட்டு நீங்களும் நிச்சயமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஸ்கூலுக்கெலாம் இதை ஒரு நல்ல ஃபுட்டு லஞ்ச் டைமில் கொடுத்து அனுப்பலாம். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு சாப்பிட்டோம்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக. நிச்சயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காணொலி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா அர்ஜெண்ட்டாக ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு குயிக்காக வந்து இந்த மாதிரி கொத்தமல்லி ரைஸு நிச்சயம் செய்யலாம். செஞ்சு ஸ்கூலுக்கு வந்து கொடுத்து அனுப்பலாம். இது செய்யறதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகிருக்காது. நான் வந்து குயிக்காக செஞ்சுட்டேன். நிச்சயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கொத்தமல்லி சாதம் செய்யறதுக்கு இந்த வீடியோ நிச்சயம் ரெஃபர் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.